நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் கீழ்ப்பாக்கத்தில் நயினார் நாகேந்திரனின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு பணம் கொண்டு வந்திருப்பதும், மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் நயினாரின் ஹோட்டல் ஊழியரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய தகவல்கள் தற்போது தெரிய வந்திருக்கின்றன. அண்மைச் செய்தி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து பணம் வந்தது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் மூலமாக 4 கோடி கைமாறி இருப்பதை போலீசார் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, மேலதிக விவரங்கள். நிச்சயமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி தனது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலின் போது நெல்லை பாஜக வேட்பாளராக இருந்த நயினார் நாகேந்திரன் இந்த தேர்தலுக்காக இந்த பணத்தை பயன்படுத்தியதாக ஒரு கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிப்பட்ட 3 பேரிடம் அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த உண்மை இன்று வெளியானது. இது தொடர்பாக தொடர்ந்து 15 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜக நிர்வாகிகளிடமும் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக SR சேகர், கேசவ விநாயகம் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நெல்லை வேட்பாளராக போட்டியிட்ட தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நயினார் நாகேந்திரனும் பல மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அவரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு பல்வேறு தரப்பில் கேள்விகள் கேட்கப்பட்டு வாக்குமூலம் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 4 கோடி ரூபாய் பணம் என்பது எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட பொழுது சவுகார்பேட்டையை சேர்ந்த ஜுவல்லரி கடை உரிமையாளரிடமிருந்து இந்த 4 கோடி ரூபாய் பணம் என்பது பெறப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஜுவல்லரி கடை உரிமையாளர் உதவியாளர் மூலம் இந்த 4 கோடி பணம் என்பது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு கொண்டு வந்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்துதான் தாம்பரத்திற்கு வழியாக ரயில் மூலமாக நெல்லைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் யார் என்பது தற்போது தகவல்களை வெளியிட சிபிசிஐடி போலீசார் மறுத்திருக்கின்றனர். ஏனால் அவர்களிடம் ரகசிய விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. விரைவில் அந்த தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். அவர் மூலமாக இந்த பண பட்டுவாடா விவகாரம் தொடர்பாகவும் இந்த 4 கோடி விவகாரம் தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.